Hi friends, welcome back to our channel. This video is sponsored by Bimotap. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கம்மியான பிரைஸ்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட Bimotapல ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பொய்யான ஒரு சில உறவுகள் எங்க அப்படின்னு தேட தோணும். சில நேரத்தில் எதற்காக இந்த உறவுகள் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணும். நம்ம தேவையில்லைன்னு சில பேர் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. தொலைஞ்சு போகாமலும் தொந்தரவு செய்யாமலும் தேடும் போதெல்லாம் தென்பண்ற தூரத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு தான் இப்போல்லாம் முடியுது ஒரு சில உறவுகள். யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்களாக இருக்க மாட்டீங்க. உண்மையாக இருக்கிற உறவு அப்படின்னா நம்ம அதை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் கண்டிப்பாக அது நம்மளை விரும்பி வரும். இதுவே நம்மளை விரும்பி வரலை அப்படின்னா அது பொய்யான உறவு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உலகத்திலேயே மிக போதையான விஷயம் அப்படின்னா நம்மளோட பிடிச்சவங்க பாசத்துக்காக நம்ம ஏங்கி தவிக்கிறோம்ல, அந்த தவிப்பு தான். எவ்வளோதான் நம்ம பாசம் வச்ச ஒரு சில உறவுகளாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம மூணாவது மனுஷங்க மாதிரி ஆயிடுவோம். அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி பழகுற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் நம்மளை விட்டு விலகி போவாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்கணும். நம்மளோட லைஃப்பில் பொட்டாத உறவுகளை நினச்சி உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே கஷ்டப்படாதீங்க. அவங்க உண்மையாகவே நம்மக்கிட்ட பழகியிருந்தாங்க அப்படின்னா நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போயிருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்த ஒரு சில பேர் காது கொடுத்து கூட கேட்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு மனசு இருக்காது. யாரையுமே ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்டு பழகணும் அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம். பழகுனதுக்கு அப்புறம் தான் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். காலப்போக்கில் அவங்கள வெளிப்படுத்திடுவாங்க. வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் இழந்த பிறகு உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் உங்களோட உண்மையான உறவுகள். உங்களை விட்டு போன விஷயங்களை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. ஸோ அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அதுக்கெலாம் நீங்கள் பொறுப்பாக முடியாது. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நினச்சி புலம்பாதீங்க. ஏன்னா நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்க பார்த்தீங்களா மனுஷங்க, அவங்கக்கிட்ட நம்மளுக்கான விடை கண்டிப்பாக இருக்காது. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை பிரிஞ்சு சென்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வலி தான். ஆனால் நம்மளை புரியாதவங்க நம்மளை பிரிஞ்சு சென்றுட்டாங்க அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கைக்கு கிடைக்கிற வலி. ஏதாவது உங்கள் லைஃப்பில் சாதிக்க ஒரு விஷயம் விரும்புனீங்க அப்படின்னா அதை எந்தவித துணையும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம துணைன்னு நினைக்கிற நிறைய பேர் தான் அதுக்கான தடையாகவே இருப்பாங்க. யார் கூடயுமே உங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களே தாழ்த்திக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில். ஒரு சில பேர் நம்ம லைஃப்பில் நடிக்கிற நடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படிப்பால் கூட புரிஞ்சுக்க முடியாது. அப்படி நாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய இழந்த விஷயங்களை தேடிட்டே இருக்கிறோம். நம்ம தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம தொலைச்ச தேவையற்ற விஷயங்களை நம்ம லைஃப்பில் என்றைக்குமே தேட விரும்ப மாட்டோம். எந்த இடத்துல நீங்கள் ஒதுக்கப்படுறீங்களோ, அவமானத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களோ, அங்கே நீங்கள் தடுக்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுப்பது தான் உண்மையான வெற்றி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வேஷம் போடுற மனுஷங்க கிட்ட எப்போவுமே பார்த்திங்கன்னா உண்மையான அன்பு தோற்று தான் போயிட்டுருக்கு. என்னதான் பட்டாலும் நம்மளோட மனசுக்கு தான் அது தெரிய மாட்டேங்கி. விட்டு கொடுக்கறதுக்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். நம்மளோட உறவு வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு விட்டு கொடுக்காங்க. நம்மளோட உறவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை விட்டுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் பேசாதவங்கள ஒரு ஓரமாக தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மன அழுத்தமானது கண்டிப்பாக குறையும். காரணத்தை வச்சு உங்களை ஒதுக்குறவங்களை விட காரணமே இல்லாமல் உங்ககிட்ட பழகுறவங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் நேசித்து பாருங்கள். அப்படியேப்பட்ட வாழ்க்கை உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்புன்ற ஒரு விஷயத்த வாங்கவோ விற்கவோ முடியாது. அன்புக்கு நிகர் பார்த்திங்கன்னா அன்பு மட்டும்தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. பொய்யான ஒரு சில